இன்னும் சென்னையை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு காலத்தில் தாம்பரமா பல்லாவரமா அப்படின்றது இன்னைக்கு எங்கே சிட்டி இன்னைக்கு எங்கே இருக்குது? தாம்பரம் பல்லாவரம் அங்கெல்லாம் சொத்தே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் டைம். அப்போ யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பல்லாவரத்தில் வாங்கியிருக்கிறார், 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்குது. அதுதான் வெல்த் பில்டிங். ஓ நைஸ். அவங்களுடைய பணமானது இன்வெஸ்ட்மெண்ட். நான் அங்கே போய் எப்படிங்க பல்லாவரத்துலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாருன்னா அங்கே வாங்கியிருக்க மாட்டார். இட் இஸ் லைக் பையிங் வித் விஷன். விஷனோட அவர் தொலைநோக்கு பார்வை இருந்ததுனால பல்லாவரத்துல வாங்கினாரு. அவர் அங்கிருந்து இங்க வர சிரமப்பட்டாரோ இல்லை இங்க பக்கத்திலேயே லிவ் பண்ணியிருப்பாரு, வாடகைக்கு தெரியாது. பட் இன்னைக்கு அவருக்கு தான் மேக்ஸிமம் அப்ரிசியேஷன் இருக்கும், பிகாஸ் அவர் எமர்ஜிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால. ஸோ அப்போ வந்து ஒரு பைசா கம்மியா இன்வெஸ்ட் இல்லை, நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க சொல்றது ரைட்டு. விஷனோட வாங்கியிருக்கலாம், விஷனே இல்லைன்னாலும்